ஹலோ, இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் 9th சாப்டர் 5 பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்மா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் RRB NTPC as well as குரூப் டி அப்புறம் SSCக்குமா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ் பேக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்மா. திஸ் இஸ் தி சாப்டர் நேம். அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்னு நம்ம எதை சொல்லுவோம்னா செல்ஸ்மா. செல்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆஸ் வெல் அஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அவர் லைஃப். ஓகேங்களா, இந்த செல்லை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக்குன்றவர் தான் டிஸ்கவர் பண்ணுறார். இதெல்லாம் வேண்டாம், இட்ஸ் அ பேசிக் ஒன். ஓகேங்களா, ஜஸ்ட் இது பாருங்கள். Cells were discovered by Robert Hooke in 1665. எந்த இயர்னா 1665மா. ஓகேங்களா, எந்த இயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யார் செல்லை டிஸ்கவர் பண்ணான்னு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல் வர் டிஸ்கவர்ட் பை தி ராபர்ட் ஹூக் இன் 1665. ஓகே, அவர் எங்கே அப்சர்வ் பண்ணாத இந்த காக் ஷீட் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பை வச்சு அவர் வந்து ஓகே மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் அவர் ஃபர்ஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். தென் இதுலேயே பார்த்தீங்கன்னா புர்கின்ஜி காயின்ட் தி டேர்ம் ப்ரோட்டோபிளாசம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்டு. புர்கின்ஜி என்ன பண்ணுறாரு, அவர் தான் ப்ரோட்டோபிளாசம்னு ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி செல்லை வந்து அவர் தான் வந்து காயின் பண்ணுறாரு. ஓகேங்களா, அப்புறம் த செல் தியரி தட் ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல், தட் செல் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, செல் என்னென்னா பேசிக் யூனிட்மா. ஓகேங்களா, பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் என்ன செல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாஸ் ப்ரெசென்டட் பை 2 biologists. யாருன்னா ஸ்கெலிடியான் அண்ட் ஸ்கீவான். ஓகேங்களா, செல் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்னு யார் சொல்கிறாங்கன்னா இட் வாஸ் சொல்கிறது ஸ்கெலிடியான் அண்ட் ஸ்கீவான். ஓகேங்களா, தென் செல்லை டிஸ்கவர் பண்ணது ராபர்ட் ஹூக். தென் பார்த்தீங்கன்னா புர்கின்ஜி காயின்ட் தி டேர்ம் ப்ரோட்டோபிளாசம். ஓகேங்களா, ஓகே இதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் பார்ப்போம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல் பார்ப்போம். பிளட் செல்ஸ் பாருங்கள், ஸ்மூத் மசில் செல்ஸ், ஓவம், bone cells, sperm. Ovum and sperm is also and one kind of cells தம்மா. nerve cell and fat cells. ஓகேங்களா, டோன்ட் வரி, லெசன் பெருசாக இருக்கும். நான் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஃபுல்லாக தான் நமக்கு வேணாம், நமக்கு என்ன படிக்கணுமோ அந்த கான்செப்ட் மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா, ஓகே. தென் இன்வென்ஷன் ஆஃப் மேக்னிஃபையிங் லென்ஸ் லெட் டு டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு. அதாவது மேக்னிஃபையிங் லென்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சிங்கிள் செல்லாகவும் இருக்கும், மல்டி செல்லாகவும் இருக்கும். சிங்கிள் செல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமீபா, பாரமூஷியம், இதெல்லாம் சிங்கிள் செல். தென் மல்டி செல்லுலர் அனிமல்ஸும் இருக்குமா. ஓகேங்களா, என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, தென் பார்ப்போம். The shape and size of the cell are related to specific function. அந்த ஒரு ஷேப்பும் செல்லும் பார்த்திங்கன்னா it depends on specific functions மேம். அமீபாவை பார்த்திங்கன்னா அமீபாவை பொறுத்த வரைக்கும் they can change their shapes. ஓகேங்களா, in some cells the cell shape பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும், பெக்யூலராக இருக்கும். அமீபா பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ஷேப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, தென் பார்ப்போம். ஈச் லிவிங் செல் has the capacity to perform basic function. ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பெர்ஃபார்ம் பண்ண. ஓகேங்களா, அது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணும், அங்கே செல் டிவிஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். தென் பார்ப்போம், இதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா, செல் எதனால் மேட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் செல், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5.2மா. ஓகேங்களா, இஃப் வி ஸ்டடி செல் அண்டர் அ மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா, மைக்ரோஸ்கோப் வச்சு ஒரு செல்லை பற்றி படித்தோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எவ்ரி செல் கன்டைன்ஸ் பிளாஸ்மா மெம்ப்ரேன் மேம், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். ஓகே, எல்லா செல்லுலுமே பிளான்ட், அனிமல், ஹியூமன் பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ பிளாஸ்மா மெம்ப்ரேன், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் இருக்கும். ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன்சைட் தி செல், அதாவது செல்லுக்குள்ளே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் செல் அண்ட் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் த செல் வித் இட்ஸ் என்விரான்மெண்ட் ஆர் பாசிபிள். அந்த இன்ட்ராக்ஷன் அந்த செல்லுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே இதனால பிளாஸ்மா மெம்ப்ரேன், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். பிளாஸ்மா மெம்ப்ரேன் என்னென்னாங்க, பிளாஸ்மா மெம்ப்ரேன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செல் மெம்ப்ரேன்மா. ஓகேங்களா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செல் மெம்ப்ரேன்.
this is the outermost covering of the cell ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா this is called this plasma membrane தான் outermost covering of the cell மா ஓகேங்களா. அது என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து செல்லையும் பிரித்து வைக்குது ஓகேங்களா. பிளாஸ்மா மெம்பரின் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும்லாம் அலோவ் பண்ணாது, சில திங்ஸை மட்டும்தான் அலோவ்ஸ் ஆர் பெர்மிட்ஸ் அதுதான் பண்ணணும்னா அந்த பிளாஸ்மா மெம்பருக்கு தெரியும் என்ன அலோவ் பண்ணணும் என்ன மாதிரி இதை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஓகேங்களா. இன் அண்ட் அவுட் ஆஃப் தி செல் அவங்க தான் பெர்மிட்ஸ் த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஓகேங்களா. ஒன் சம் மெட்டீரியல் இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சம் அதர் மெட்டீரியல், சில மெட்டீரியல்ஸை வந்து உள்ளே வந்து அனுப்பாது த செல் மெம்பரின். தர்ஃபோர் இட் இஸ் கால்ட் அஸ் அந்த பிளாஸ்மா மெம்பரின் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மேம் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரின்ன்றாங்க ஓகேங்களா. திஸ் இஸ் கால்ட் த செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரின். சம் சப்ஸ்டன்ஸ் லைக் இது முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு ஒரு ஆக்சிஜன் கேன் மூவ், அதாவது நம்ம CO2 அந்த ஆக்சிஜனும் பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளே மூவ் ஆகும். அது எந்த ப்ராசஸ் மூலமாக மூவ் ஆகுதுன்னா பை த ப்ராசஸ் கால்ட் ஆஸ் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் diffusion ஒன்றும் இல்லை, it is the movement of a substance from a region of higher concentration to lower concentration, அதாவது higher concentrationலேருந்து lower concentrationக்கு மூவ் ஆகிறது தான் diffusion ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி வாட்டரும் மூவ் ஆகுமா. வாட்டர் ஆல்சோ ஒபேஸ் தி லா ஆஃப் டிஃப்யூஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. வாட்டரும் it obeys diffusion ஓகேங்களா. this is very very important. Okay, the movement of water molecule through such a selectively membrane, அதாவது the movement of water molecules இருக்குல்ல such a selectively permeable membrane என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆஸ்மோசிஸ்ன்றாங்க. உங்களுக்கு டிஃப்யூஷன் ஆஸ்மோசிஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, the movement of water across the plasma membrane is affected by the movement of water என்ன ஆகுதுன்னா it also being affected by the substance dissolved in water ஓகேங்களா. ஆஸ்மோசிஸ்னா என்ன, passage of water from higher concentration through a lower concentration. diffusionனா CO2 is passing from higher concentration to the lower concentration ஓகேங்களா. இதுதான், இதெல்லாம் வேண்டாம். just say hypotonic solution பாருங்கள். hypotonic solution பார்த்தீங்கன்னா if the medium surrounding the cell has higher water அதாவது செல்லில் வந்து higher water concentration இருக்கும், அதாவது அவுட்சைட் சொல்யூஷனை விட வெளியே இருக்க சொல்யூஷனை விட உள்ளே இருக்கிற அந்த செல் பார்த்திங்கன்னா ஹை வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா செல் என்ன ஆகுனா இட் வில் கெயின் பை ஆஸ்மோசிஸ். இதுதான் ஹைப்போட்டோனிக்னா வெளியே அந்த செல் பார்த்திங்கன்னா வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அதுதான் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் ஃப்ரீ டு பாஸ் அக்ராஸ் த செல் மெம்பரின் இன் போத் டைரக்ஷன். அப்போ என்ன ஆகுனா வாட்டர் மாலிகுல்ஸ் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகும் பாஸ் ஓகேங்களா. இஃப் த மீடியம் ஹாஸ் எக்ஸாக்ட்லி சேம் வாட்டர் கான்சன்ட்ரேஷன், அதாவது வாட்டர் கான்சன்ட்ரேஷனும் செல்லும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஐசோட்டோனிக். இப்போ இங்கே வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் அது ஹைப்போட்டோனிக்மா. வென் இட் இஸ் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் செல்லும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஐசோட்டோனிக் ஓகேங்களா. இட் ஹாஸ் ஈக்குவல், அதாவது வாட்டர் கான்சன்ட்ரேஷனும் செல்லும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐசோட்டோனிக் ஓகேங்களா. தென் தேர்ட் பாருங்கள், லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் செல்லை விட லோயராக இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் அது ஹைப்போட்டோனிக் ஓகேங்களா. தட் இஸ் ஹைப்போட்டோனிக் ஓகேங்களா. இதுதான் முக்கியம். ஹைப்போட்டோனிக்னா என்ன, ஐசோட்டோனிக் அண்ட் ஹைப்பர்டோனிக் இந்த மட்டும் படித்தா போதும். டேக் நோட்ஸ் ஓகேங்களா. ஆஸ்மோசிஸ்னால் என்ன, டிஃப்யூஷன்னா என்னன்னு எடுத்துக்கோங்க. தென் பார்க்க போகிறோம். தென் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வேண்டாம். ஓகே, செல் வால் பார்ப்போம். பிளான்ட் செல் இன் அடிஷன் டு பிளாஸ்மா மெம்பரினை தவிர இட் இஸ் அ ரிஜிட் அவுட்டர் கவரிங், இன்னொரு அவுட்டர் கவரிங் இருக்கும். அதுக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் வால். த செல் வால் லைஸ், செல் வால் எங்கே இருக்குன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவுட் சைட் தி பிளாஸ்மா மெம்பரினுக்கு வெளியே தான் இருக்கும் செல் வால் ஓகேங்களா. The plant cell wall is mainly composed of cellulose ஓகேங்களா. செல்லுலூஸ் எதுக்குன்னா செல்லுலூஸ் செல் வால்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுலூஸ்மா இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. இட் ப்ரொவைட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரென்த் டு பிளான்ட் ஓகேங்களா. when a living plant cell loses water through osmosis, அதாவது இப்போ நம்ம பிளான்ட் வளர்க்குறோன்னா அது பார்த்திங்கன்னா வாட்டர் செல்ஸ் எல்லாம் லூஸ் ஆச்சுன்னா அந்த பிளான்ட் சுருங்கி போயிடும் ஓகேங்களா. திரும்ப நல்லா வாட்டர் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். இதெல்லாம் எதனாலன்னா திஸ் இஸ் டியூ டு செல்லுலூஸ் அண்ட் செல் வால் ஓகேங்களா. இந்த ப்ராசஸுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்மோலைசிஸ் ஓகேங்களா.
ஓகே, தென் பார்ப்போம். இதெல்லாம் வேண்டாம். தென் பார்ப்போம் நியூக்ளியஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா, நியூக்ளியஸ் பார்ப்போம். நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் ஆஸ் எ டபுள் லேயர்டு கவரிங் கோல்டு. நியூக்ளியஸ்க்கும் டபுள் லேயர் கவரிங் மெம்ப்ரெயின் இருக்குது. இதுதான் நியூக்ளியர் மெம்ப்ரெயின். இந்த நியூக்ளியர் மெம்ப்ரெயின்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக போர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, விச் அலோவ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல். அதுதான் என்ன பண்ணுன்னா it allows transfer the materials inside to nucleusக்கு உள்ளேயும் வெளியும் allow பண்ணும். That is to the cytoplasm. அதாவது cytoplasmக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, the nucleus contains நியூக்ளியஸ் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரோமோசோமா விச் ஆர் விசிபிள் ஆஸ். நமக்கு எப்படி தெரியும்னா அந்த குரோமோசோம் ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் தெரியும். ஓகேங்களா, ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் தெரியும். ஓகேங்களா, குரோமோசோம்ஸை ஓகேங்களா ராட் ஷேப் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஒன்லி when the cell is about to divide ஆகிற அப்போ குரோமோசோம் contain information of inheritance of the features from parents to next generation. ஓகேங்களா, குரோமோசோம் என்ன பண்ணுன்னா நம்ம பேரண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் காமிக்கும். ஓகேங்களா, இன் தி ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் எதனாலனா டிஎன்ஏனா என்ன ஃபுல் ஃபார்ம் டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேங்களா, நீங்கள் நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குரோமோசோம், அந்த குரோமோசோம் அந்த ஜென்ரேஷன்லேருந்து நமக்கு டிஎன்ஏ மாலிகுல் வருது. ஓகேங்களா, குரோமோசோம்ஸ் வந்து கம்போஸ்ட் ஆஃப் திஸ் இஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் மேம், நோட் பண்ணிக்கோங்க. கம்போஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீனால் கம்போஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, டிஎன்ஏ மாலிகுல் கண்டைன் இன்ஃபர்மேஷன் நெசசரி ஃபார் it. DNA molecules contain some information. ஓகேங்களா, functional segment of DNA, this is also most important, note it. What is the functional segment of DNA or called? The functional segment of DNA are also called as genes in சொல்றாங்க. Okay, functional segment of DNA are called as gene. Okay, in a cell which is not dividing. Okay, அந்த செல்ல பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. this DNA is present as a, இந்த DNA பார்த்தீங்கன்னா chromatin materialல present ஆயிருக்கும். ஓகே ஓகே, குரோமாட்டின் மெட்டீரியல் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே ஓகே, தென் நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா அதுதான் சென்ட்ரல் லோல்மா செல்லுலர் ரீப்ரொடக்ஷனில் நியூக்ளியஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். நியூக்ளியஸ்னு எடுத்திங்கன்னா அதில் குரோமோசோம்லேருந்து டிஎன்ஏ. ஓகேங்களா, அதுதான் சென்ட்ரல் லோட் ரீப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட்மா. ஓகே, த ப்ராசஸ் பை விச் த சிங்கிள் செல் டிவைட்ஸ் அண்ட் ஃபார்ம் டூ. அதாவது ஒரு சிங்கிள் செல் ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகேங்களா, இட் ஆல்சோ பிளேஸ் அ க்ரூஷியல் பார்ட் along with environment. Okay, single cell is divided into two cell by directing the chemical activities of the cell. This is very important. Cell divides into form of two cells. Okay, in some organelles like bacteria. Okay, bacteriaல பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ரீஜன் ஆஃப் தி செல் வந்து புவராக இருக்கும். அதாவது பாக்டீரியாவில் absence of nuclear membrane. பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இருக்காது. ஓகேவா, தென் பாருங்கள் நியூக்ளிக் ஆசிட்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூக்ளியாய்டுன்றாங்க. ஓகே, அங்கே பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் நியூக்ளியர் மெம்ப்ரெயின். அந்த நியூக்ளியர் இல்லாத இடம் தான் என்ன தான் ப்ரோகேரியோட்ஸ். ஓகேங்களா, நியூக்ளியர் இல்லாத இடம் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். ஓகே, ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் ஆல்சோ லேக் மோஸ்ட் ஆஃப் தி அதர் நிறைய சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் இருக்காதுன்றாங்க. ஓகே ஓகே, நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா யூகேரியோட்டிக் செல்லில் இருக்கும். ஓகேங்களா, நியூக்ளியாய்ட் இது செல் வால்குள்ள பிளாஸ்மா மெம்பரேன் ரிபோசம்ஸ். ஓகேங்களா, தென் சைட்டோபிளாசம் பார்க்க போகிறோம். சைட்டோபிளாசம் பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ ஆனியன் பீல் எடுத்தோம்னா இல்லை ஹியூமன் நம்ம சீக் செல் எடுத்தோம்னா we can see large region. ஓகேங்களா, of cell enclosed by cell membrane. This region takes up very little stain. It is called as cytoplasm. Cytoplasmனா ஒன்றும் இல்லை, இட்ஸ் a fluid content inside the இந்த plasma membrane குள்ளே இருக்க fluid தான் என்ன சொல்கிறாங்கன்னா சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. ஓகே, it also contain many specialized cell organelle. ஓகே, fluid அந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின்குள்ளே இருக்க ஃப்ளூயிடை தான் சைட்டோபிளாசம்ன்றாங்க. இட் கண்டைன் ஸ்பெஷலைஸ்டு செல் ஆர்கனல். ஓகேங்களா, ஓகே, அந்த செல் ஆர்கனல் என்ன ஆகுதுன்னா மெம்ப்ரெயின் என்க்ளோஸ்டுனா அந்த செல் ஆர்கனை சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் இருக்குது. ஓகேங்களா, இன் ப்ரோகேரியோட்டிக் இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரீஜன். ப்ரோகேரியோட்டிக்கில் இது இருக்காது. ஓகேங்களா, நியூக்ளியர் ரீஜன். ஓகே, மெம்ப்ரெயின் பவுண்ட் செல்லும் ஆப்சென்ட். ஆன் த அதர் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸில் இருக்கும். செல்ஸ் ஆஃப் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் வந்து யூகேரியோட்டிக்கில் இருக்கும். ஓகேங்களா, ஆஸ் வெல் அஸ் மெம்ப்ரெயின் என்க்ளோஸ்டு ஆர்கனல் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, வைரஸஸுக்குமே எந்த ஒரு மெம்ப்ரெயினுமே இருக்காது. பாக்டீரியா வைரஸஸுக்கெலாம் தெர் வில் பி நோ மெம்ப்ரெயின். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் உங்களுக்கு தெரியும் சொல்லியாச்சு. செல் ஆர்கனல்மா
செல் ஆர்கனல்னா என்னென்னு பார்க்க போகிறோம். செல் ஆர்கனல் பார்த்திங்கன்னா எவ்ரி செல் ஹஸ் எ மெம்பரேன். ஒரு செல்லுக்கும் மெம்பரேன் இருக்கும். செப்பரேட்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து செப்பரேட் ஆகிருக்கும். லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் செல்ஸ் ஆல்சோ இந்த செல்ஸில் இருக்கும், இன்க்ளூடிங். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸில் we have some of the cell organellesக்கு கீழே வருது. அதாவது endoplasmic reticulum, Golgi apparatus, mitochondria, most important ma. Endoplasmic reticulum பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க். It is a large network of membrane bound tubes ma and tube and sheet இருக்கும். ஓகேங்களா, it looks like long tubules. எப்படி இருக்குன்னா long tubular இருக்கும். அப்படி இல்லைன்னா இட்ஸ் லைக் oblong பேக்ஸ், வெசிக்கல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ER மெம்ப்ரெயின், அதாவது ER நத்திங், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மெம்ப்ரெயின் இஸ் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் டு தி பிளாஸ்மா மெம்ப்ரெயின் மாதிரியே இருக்கும். there are two types of ER, ரெண்டு இருக்குது. ஓகேங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரஃப் அண்டர் அ மைக்ரோஸ்கோப் பிகாஸ் இட்ஸ் ஹாஸ் அ பார்ட்டிகல்ஸ் கார் ரைபோசோம். அதாவது ரஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரைபோசோமோட சர்ஃபேஸில் வந்து ரைபோசோம் அட்டேச் ஆகிருக்கும். ஓகேங்களா, the ribosomes which are present in all active cells, அதாவது எல்லா ஆக்டிவ் செல்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ப்ரோட்டீன் மேனுஃபேக்சரர் which one is called as in protein manufacturer கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட் திஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா ER தான், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் ப்ரோட்டீன் மேனுஃபேக்சர். ஓகே, த மேனுஃபேக்சர் ப்ரோட்டீன்ஸ் ஆர் சென்ட் டு வேரியஸ், அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்க்கு அனுப்புகிறாங்க. இந்த டிபெண்டிங் ஆன் நீட். ஓகேங்களா, வேறு SCRனா என்ன, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் ஃபேட் மாலிகுல். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரோட்டீனை வந்து தயாரிக்குது. ஸ்மூத் வந்து ஃபேட் மாலிகுல்ஸ் ஆர் லிப்பிட்ஸ். ஓகேங்களா, ஃபேட் மாலிகுல்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். ஓகே, please make notes. Okay, some of these proteins and lipids helps in building அந்த லிப்பிடும் இந்த ப்ரோட்டீன் இருந்தால் நமக்கு செல் மெம்பரேனை வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு பில்ட் பண்ணுது. திஸ் ப்ராசஸ் இஸ் ஆஃப் தி மெம்பரேன் இஸ் நோன் அஸ் பயோஜெனசிஸ். ஓகே, திஸ் இஸ் எனஃப். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்கி apparatus. கோல்கி apparatus யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா கெமாரியோ கோல்கி. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கோல்கி apparatus. The system of a membrane bound vesicles arranged parallel, அப்படியே stack up parallel to each other. அப்படியே எப்படின்னா parallel ஸ்டேக்காக இருக்கும் லைனாக. ஓகே, will be arranged in parallel like a stakes. ஓகேங்களா, it's called as cisterns. Okay, these membrane often have connection with the membrane of ER, அதாவது இது ER-ஓட கனெக்ஷன் இருக்கும் endoplasmic reticulum கூட. ஓகே, தென் பாருங்கள், the material synthesized near ER is packaged and dispersed. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அது அங்கே வந்து ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் எல்லாம் வந்து சிந்தசிஸ் ஆகும். அது என்ன பண்ணுன்னா இன்சைட் அண்ட் அவுட் சைட் த்ரூ தி செல் த்ரூ தி கோல்கி apparatus மூலமாக என்ன ஆகுது, இட் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டிங். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இன்க்ளூடிங் ஸ்டோரேஜ் மாடிஃபிகேஷன் அண்ட் பேக்கேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் வெசிகல்ஸ் வித் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எதுக்குன்னா ஸ்டோரேஜ்க்கு, மாடிஃபிகேஷனுக்கு, பேக்கேஜ். ஓகேங்களா, ஓகே, கோல்கி apparatus ஆல்சோ இன்வால்வ்டு இன் ஃபார்மேஷன் ஆஃப் லைக்கோசோம்ஸ்க்கும் கோல்கி apparatus வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபார்மேஷன் ஆஃப் லைக்கோசோம்ஸ் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லைக்கோசோம்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். லைக்கோசோம்ஸ்னால் வேஸ்ட் டிஸ்போசல், அதாவது செல்லில் இருக்க இட்ஸ் ஜஸ்ட் டைஜஸ்டிவ் ப்ராடக்ட். ஓகேங்களா, லைக்கோசோம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூசைடிக்கல் பேக். மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லுன்னு வாங்க. ஓகே, Lycosomes are a kind of waste disposal system in the cell. Lysosome helps to keep cell வந்து சுத்தமா வச்சுக்கும் by digesting, okay, any foreign material as well as worn out cell organelle. Okay, foreign material entering into the cell such as bacteria or food as well as old organelle end up in the lysosome, which break them into small pieces. Lysosomes are able to do this. They contain powerful digestive enzyme. Lysosome ஒன்றும் இல்லாமல் powerful digestive enzyme இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அந்த வர தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்டை வெளியே அனுப்பிடு. இட் கீப்ஸ் தி செல் க்ளீனாக வச்சுக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து லைக்கோசோம். ஓகேங்களா, லைக்கோசோம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூசைடிக்கல் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லைக்கோசோம்ஸ் மே பர்ஸ்ட், சில டைமில் வெடிச்சிரும். அந்த என்சைம்ஸ் வந்து லேட்டாக டைஜஸ்ட் ஆகும். ஓகே, லைக்கோசோம்ஸ் ஆல்சோ நோன் அஸ் சூசைட் பேக். ஏன்னா சில டைம் அது பர்ஸ்ட் ஆகிடும், தானே வந்து பர்ஸ்ட் ஆகிறதால அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சூசைடிக்கல் பேக்ஸ்ன்றாங்க. ஓகேங்களா, ஓகே, அதில் ஒன்றும் இல்லை, ஒரு டைஜஸ்டிவ் மெம்பரேன் வந்து என்சைம் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா ஒன்றும் இல்லைம்மா,
பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எப்படி ரெக்வயர்ட் ஆகுதுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி ஓகேங்களா, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் மாலிகுல். ஏடிபி என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஏடிபியை வந்து எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல், மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல், ஏடிபியை எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகே, மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் 2 மெம்பரேன் இருக்குது. ஓகே, இன் அண்ட் அவுட் ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. மைட்டோகாண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஓன் டிஎன்ஏ இருக்குமா, டிஎன்ஏ இன் ரிபோசம்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. தஃபோர் மைட்டோகாண்ட்ரியாவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா தே கேன் ஏபிள் டு ரீச் சம் ஆஃப் தேர் ஓன் ஒரு ப்ரோட்டீனை அதுவே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கொண்டாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம் பிளாஸ்டிட்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ். இதோட வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் முடியுது. பிளாஸ்டிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் பிளாஸ்டிட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஒன்லி இன் பிளான்ட் செல். இது வந்து அனிமல் செல்லையோ ஹியூமன் செல்லையோ ஆப்சென்ட்டாக இருக்கும். 2 கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் இருக்குமா ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட் ஓகேங்களா அண்ட் லியூகோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட்னா இட்ஸ் அ கலர்டு ஒன், லியூகோனா ஒயிட் ஆர் கலர்லெஸ் ஓகேங்களா. ஓகே, பிளாஸ்டிட்ஸ் கண்டைன்ஸ் தி பிக்மெண்ட் குளோரோஃபில். பிளாஸ்டிட்ஸ் என்ன பண்ணால் குளோரோஃபில் பிக்மெண்ட். குளோரோஃபில் எதுக்கு நமக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க பிளான்ட்ஸ் ஓகேங்களா. சிந்தசிஸ் ஆஃப் தேர் ஃபுட் பை த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் மூலமாக ஓகேங்களா. குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ ஆர் ஆரஞ்ச் பிக்மெண்ட் வந்து அதிலிருந்து நமக்கு வந்து அந்த கலர்ஸ் கிடைக்கும். அதுதான் என்னென்னா குரோமோபிளாஸ்ட் ஓகேங்களா. குரோமோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட்னா கலர்லெஸ். லியூகோபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ச் ஆயில் ப்ரோட்டீன் கிரானியூல்ஸில் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டார்ச் ஆயில் ப்ரோட்டீன் கிரானியூல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் லியூகோபிளாஸ்ட் ஓகேங்களா. ஓகே, ஸ்டோமானா என்னென்னு பார்ப்போம். பிளாஸ்டிட்ஸ் கண்டெயின் நியூமரஸ் மெம்பரேன் லேயர். அதாவது இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நிறைய லேயர் மேலே லேயர் இருக்கும், அதுதான் வந்து ஸ்டோமான்றாங்க. பிளாஸ்டிட்ஸும் மைட்டோகாண்ட்ரியாவும் சிமிலர் இன் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. பிளாஸ்டிட்ஸ்க்கும் மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் அதே மாதிரி ஒரு ஒத்துமை என்னென்னா தே ஆர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம். 2 பேருக்குமே தனியாக டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸ் இருக்கும் ஓகேங்களா. தென் பார்ப்போம் வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் சாக் மாதிரி இருக்கும். அதில் என்னென்னா ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸஸ்மா சாலிடாகவும் பண்ணிக்கலாம், லிக்விட் கண்டென்ட்டாகவும் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ ஸ்மால் சைஸ்ட் இன் அனிமல் செல். பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா லார்ஜாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு பிளான்ட் செல்லில் பார்த்திங்கன்னா 50 to 90% ஆஃப் செல் வால்யூமாக வேக்யூலே ஆக்குப்பை பண்ணிக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆல் ஸ்டோரேஜ் சாக்ஸ் ஓகேங்களா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அமினோ ஆசிட், சுகர், அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன் சிங்கிள் செல்ஸ் லைக் ஆர்கானிசம் லைக் அமீபாவில் பார்த்தீங்கன்னா த ஃபுட் வேக்யூல் கண்டெயின் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதாம்மா. சம் ஆஃப் தி வாட்டர் அண்ட் வேஸ்ட்டையும் வந்து வேக்யூல்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, தென் செல் இஸ் தி ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் நம்ம எக்ஸாம்ஸ் பேக்ஸ் சேனலில் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஒன்ஸ் படிங்க. இதில் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நோட்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது என்னென்ன டாபிக்னா மைட்டோகாண்ட்ரியா, லைக்கோசோம்ஸ், யூகேரியோட்டிக் செல், ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், கோல்டே அப்பேரட்டஸ், செல்னா என்ன, செல்லை யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சா, ராபர்ட் புக், எந்த இயரில், இதெல்லாம் தனியாக நோட்ஸாக 5th சாப்டர்னு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எல்லாம் படிக்க வேணாம், இந்த டாப்பிக்கில் இது படித்தா மட்டும் போதும் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.